ஜனவரி 2026 சென்னை காசிமேடு கடற்கரை பகுதியில் ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினம் கரையொதுங்கியிருக்கு. பார்க்க டிராகன் மாதிரி இல்லை ஏலியன் மீன் மாதிரி இப்படி பல பேர்கள் வச்சு சொல்லப்பட்டாலும் உண்மையிலேயே அது ஒரு கடல் நத்தை, அதாவது சீஸ்லக். இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன டிராகன் அல்லது ஏலியன் போல் இருக்கிறதால இந்த பேர் வச்சுருக்காங்க, ப்ளூ டிராகன் ஃபிஷ் அப்படின்னு. இதோட சயின்டிஃபிக்கல் நேம் கிளாஷியஸ் அட்லாண்டிகஸ். இப்போ இது நம்ம சென்னை காசிமேடு பீச்சில் கரையொதுங்கி இருக்குது நூற்றுக்கணக்கில். இது சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாகி வரக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது பார்க்க அடர் நீளம் மற்றும் வெள்ளை நிறத்தில் இருக்கிறதால மின்னும் உடலை கொண்டவையாக இருக்குது. வெறும் 3 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் மட்டுமே வளரக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த ஃபிஷ். இந்த ப்ளூ டிராகன் ஃபிஷ் கடலில் தலைகீழாக தான் மிதப்பாங்க. இதோட வயிற்றில் இருக்கக்கூடிய காற்றுப்பைகள் தண்ணீரோட மேல் மட்டத்தில் மிதக்க உதவுது. இந்த ப்ளூ டிராகன் ஃபிஷ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பானுங்க. இவனுங்களை தொட்டு பார்க்கலாமே அப்படின்னு மட்டும் தொற்றாதீங்க, ஏன்னா ரொம்ப மோசமான பயலுக இவனுங்க. இவங்களோட ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய ஜெல்லி மீன்களை உணவாக எடுத்துக்கிட்டு அதோட நச்சை, அதாவது பாய்சனை தன்னோட உடம்புல சேமித்து வச்சுப்பானுங்க. அதை நம்ம தொடும்போது அந்த பாய்சனை வெளிப்படுத்தி கடுமையான வலியை நமக்கு உண்டாக்கும். இந்த மீனை நான் என்ன நேரில் பார்த்ததில்ல, நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க.